அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம சமையல் பண்ணலை. நம்ம வந்து பிள்ளையார் வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சபடி, அதாவது நாங்கள் வீட்டில் மாவுலெல்லாம் செய்வோம், அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து இப்போ நம்ம பிள்ளையாருக்கு சாதாரணமாக மஞ்சள் எல்லாம் செய்கிறாங்க, கை கால் தொந்தி கணபதி மாதிரி வச்சுட்டு தும்பிக்கை இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா. நம்ம இப்போ அது மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக நம்ம பிள்ளைங்களே செய்யக்கூடிய அளவில் ஒரு சிம்பிளாக ஒரு இது சொல்லித்தரேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். இது வந்து பச்சரிசி மாவு, நேற்று நம்ம அரிசி கழுவி காய போட்டு ப்ளைனாக அரைச்சிட்டு வந்த மாவு. இது பாருங்கள், கழுவி காய வைத்து அரைத்த பச்சரிசி மாவு, வறுக்காத மாவு. நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன், தேவைக்கு தகுந்த அளவு பார்த்து போட்டுக்கலாம். அதுமாதிரி நம்ம வந்து சிகப்பு கலர் மாவும் இருக்குது, சிகப்பரிசி மாவு. இதுலேயும் நம்ம கலர் வேணும்னா இதில் செஞ்சுக்கலாம். இல்லை இந்த ப்ளைன் வெள்ளையாக வேண்டாம்னா இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா மஞ்சள் தண்ணியில் லேசாக நினச்சிக்கலாம் மாவை. இப்போ வந்து நான் இந்த மாவை வந்து கிணத்துல கொட்டி நம்ம வந்து கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். அதாவது ரொம்ப மாவு தேவைப்படாது, உங்களுக்கு வந்து கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ களிமண்லாம் செஞ்சு கரைக்கிறோம், இது வந்து பச்சரிசி மாவு கீழே வச்சா கூட உங்களுக்கு எறும்பெல்லாம் சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லது. சுற்றி இந்த கெமிக்கல்லாம் இல்லாமல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து லேசாக நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த ஊறணுங்கிறதுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை, தொட்டால் நல்லா பஞ்சு மாதிரி நமக்கு. பாருங்கள், இது வந்து நம்ம மிஷினில் சும்மா அரைச்ச மாவு தான். இதுக்கு வந்து நீங்கள் கழுவி காய போட்டுலாம் அரைக்கணுங்கிறதுல, சும்மா ரேஷனில் வாங்கின பச்சரிசி கூட சும்மா அப்படியே கொண்டே கொடுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை வந்து இந்த தட்டில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து சிகப்பரிசியில் கொஞ்சம் போட்டு, அதுவும் ஒரு சிகப்பு பிள்ளையார் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு சிகப்பு பிள்ளையார், ஒரு வெள்ளை பிள்ளையார் செஞ்சுக்கலாம். சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் நமக்கு. இதே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குவோம். லேசாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த பிசைஞ்சு வச்ச வெள்ளை மாவை வந்து நான் 2 பங்காக எடுத்திருக்கேன். இதில் ஒரு பங்கு வந்து வெள்ளையாக வச்சுக்குவோம், இன்னும் வந்து மஞ்சள் பிள்ளையாரை பண்ணிக்கலாம். அப்படிங்கிறனால கொஞ்சம் கலர் கொடுத்துக்கலான்ட்டு இது வந்து நம்ம சமையல் போடுற மஞ்சள் பொடி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கோபுரம் மஞ்சள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம், மஞ்சள் பொடியோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இல்லை நீங்கள் பிள்ளையாரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் மஞ்சள் அப்படி பவுடர் கூட மேலே கொட்டி விடலாம். மஞ்சள் பொடி போட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம். இப்போ நம்மளோட மாவு வந்து 3 கலரில் இருக்குது. ஒன்று மஞ்சள் கலர், ஒன்று வெள்ளை, ஒன்று வந்து சிவப்பரிசி மாவு. ரொம்ப தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு துண்டில் வச்சு தண்ணியை ஊற்றி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா துண்டில் சரியாக வந்துடும். நமக்கு மாவு பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து நம்ம 2 பிள்ளையாருக்கு 4 மிளகு எடுத்துருக்கேன். 2 கண்ணுக்கு, ஒரு பிள்ளையாருக்கு ஏலக்காயோட அந்த அரிசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து சின்ன சின்ன உருண்டையாக ஃபஸ்ட்டு உருட்டிக்கலாம். முதல்ல பிள்ளையார் உட்காரதுக்கு ஒரு ஸ்டூல் பண்ணணும் இல்லையா, அதை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 உருண்டை போட்டுக்கணும். ஏன்னா பிள்ளையார் ஸ்டூல் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும் இல்லையா, கீழே நம்ம காலுக்கு பதிலாக இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி இந்த பலகையை இந்த உருண்டையில் வைக்க போகிறோம். இப்போ பலகை செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா கனமாக எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு இப்படி சதுரமாக பண்ணிக்கணும். அதாவது இந்த மாதிரி மனை எப்படி இருக்கும் மணப்பலகை, அந்த மாதிரி சதுரமாக இப்படி பண்ணிக்கணும். இதை வந்து இந்த உருண்டை மேலே உட்கார வைக்கணும். இப்போ இதெல்லாம் எடுத்து உள்ள இந்த பக்கம் வச்சுட்டு இதை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி 4 உருண்டையும் வச்சுட்டு இந்த 4 பக்கத்துலையும் இந்த பாட்டம் வச்சிடணும். கொஞ்சம் இல்லை நடுவில் வேணாலும் ஒரு சப்போர்ட்டுக்கு இன்னொரு உருண்டையும் வச்சுக்கலாம். இப்படி வளைஞ்ச மாதிரியே வருது. மனை வந்து நல்லா உயரமாக இருக்குது, பிள்ளையார் உட்காரத்துக்கு நல்லா சமமாக இப்படி வச்சு விட்றணும். நீங்கள் நல்லா அழகாக ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பிள்ளையார் செய்யலாம். இது வந்து உங்களுக்கு நான் சும்மா செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து மாவு நல்லா திக்காக இருந்துச்சுன்னா, அந்த மாவு நல்லா திக்காக இருக்குது வெள்ளை மாவு, இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொள்ளலை, அதனால் கொஞ்சம் குழப்பலான்னு வருது. பிடிச்சி வச்சாலும் பிள்ளையார்னு சொல்லுவாங்களே, பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கேன்னு கேட்பாங்கள்ல. இப்போ நம்ம பிள்ளையாரை இந்த மாதிரி பிடிச்சி தான் வைக்க போகிறோம். இதை வந்து இப்படி உட்கார வச்சிடலாம். இதுதான் நம்மளோட பிள்ளையார். இந்த வெடிவெல்லாம் இல்லாமல் என்ன வேணால் தொட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பிள்ளையார் பாருங்கள், இப்படி நேராக உட்காந்துருக்காரு. இப்போ இந்த மாதிரி 2 விசிறி மாதிரி இப்படி பண்ணிக்கணும். மாவில் நல்லா அப்படி உருட்டிட்டு இப்படி தட்டி இந்த கார்னர் அப்படி பிடிச்சிட்டிங்கன்னா நீளமாக அப்படி நமக்கு ஒரு பூவோட இதழ் மாதிரி கிடைக்கும். இதை வந்து இப்போ இந்த சைடில் ஒட்டி விட்டுறணும். இதுதான் பிள்ளையாரோட காது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, சரியாக ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்மளோட பிள்ளையார் பாருங்கள், காது வச்சுருக்கு, கீழே ஸ்டாண்டில் உட்காந்துருக்காரு. இப்போ வந்து ஒரு சின்ன உருண்டை அந்த மாதிரி செஞ்சுக்கணும். இது வந்து அவருக்கு நெத்தியில் வைக்கக்கூடிய பொட்டு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இது வந்து நமக்கு தும்பிக்கை. அந்த மாவுலேயே செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க கூட மாவு கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா, அவங்க பிசைஞ்சு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே செஞ்சுருவாங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று உருட்டிட்டு இது மேலே பிள்ளையாருக்கு மேலே இப்படி வந்து அந்த திருவாச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, பின்னாடி அந்த மாதிரி கிரீடத்துக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இல்லை கிரீடம் வேணாலும் கோபுரமாக செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த தும்பிக்கையை இங்கே வச்சு இப்படி வளைச்சி ஒட்டி விட்டுறணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிள்ளையார் கொஞ்சம் தும்பிக்கை வச்சாச்சு. இப்போ 2 மிளகு வச்சு கண்ணை வச்சாச்சு. இப்போ நமக்கு தலைக்கு தொப்பி வேணால் இந்த மாதிரி கூம்பாக செஞ்சுட்டு நடுவில் ஒரு புளி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம இப்படி வைக்க போகிறோம். கிரீடம் மாதிரி
நமக்கு சிம்பிளான பிள்ளையார் ரெடி. இப்போ அந்த மாவுலையும் இதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் அதில் வந்து மனை வந்து வேறு மாதிரி வரும் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம அதில் செஞ்ச மாதிரியே இப்போ மஞ்சளையும் இந்த மாதிரி மஞ்சள் மாவுலையும் செஞ்சாச்சு பிள்ளையார். இதுக்கு வந்து இது வந்து கீழே உட்கார மணக்கட்டை, இது வந்து தலைக்குள்ள தொப்பி, அதாவது கிரீடம், இது 2 காது, இது பொட்டு, இது வந்து தும்பிக்கை, இது மேலே வந்து இந்த கிரீடத்துக்கு வைக்கிறது. இப்போ இந்த மாதிரி செஞ்சு தனித்தனியாக வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த ஸ்டூல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும்னா, இது வந்து இப்படி தாமரப்பு மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கார்னரில் அப்படி பிடிச்சி வச்சிங்கன்னா அழகாக ஒரு பூ மாதிரி வரும். இந்த மாதிரி வரும். உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நம்ம மணக்கட்டை வந்து இப்படி செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி தாமரப்பு மாதிரி. இதுக்கு வந்து இந்த கீழே வைக்கிற உயரத்துக்குள்ள கல் வந்து இந்த மாதிரி 5 தான் எடுத்துக்கணும். ஏன்னா 4 வச்சா பத்தாது. இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு 5 வைக்கணும். 5 வச்சு கொஞ்சம் அப்படியே ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டிங்கன்னா அப்படி கீழே நல்லா உட்காந்துக்கும். இப்போ பிள்ளையார தூக்கி இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி காதை இதில் ஒட்டி விட்டுறணும். மாவுங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் ஒட்டிக்கும். அதை கீழே விழுகாமல் கொஞ்சம் 2 கையிலையும் பண்ணணும். ஒரு கையிலே பண்ணுறதுனால கொஞ்சம் விழுகிற மாதிரி இருக்குது. நல்லா சாய்மானம் இல்லாமல் நேரம் வச்சுட்டு இந்த பொட்டு இதில் வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட மஞ்சள் பிள்ளையார் அழகாக ரெடி ஆகிட்டார். மாவில் செஞ்ச பிள்ளையார் இதுவும் சூப்பராக இருக்கும். பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி செய்ய சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களே செஞ்சுருவாங்க. இந்த மணக்கட்டை சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் நீங்கள் வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் மாவு ஈரமாக இருக்கிறதுனால கையில் எடுக்க முடியல. இதில் வந்து நீங்கள் வேணுன்னா டிசைன்லாம் அப்படி லேசாக ஒரு நாம மாதிரி கூட அப்படி போட்டுக்கலாம். லேசாக கரண்டியில் நாமமோ இல்லை சின்னமாக குங்குமம் வச்சுக்கலாம். இந்த காதில் வந்து இப்படி 3 கோடு மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பிள்ளையார் பாருங்கள், பொட்டெல்லாம் வச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன ஆணி வச்சுட்டு இந்த மாதிரி ஆணியில் இந்த மாதிரி போட்டு வைக்கலாம். நான் வந்து காதுக்கும் வச்சுருக்கேன், மேலே வந்து கோபுரத்துக்கு அந்த கிரீடத்துக்கு வச்சுருக்கேன், நெத்திக்கும் இந்த மாதிரி வச்சுருக்கேன். சின்ன ஆணியில் நம்ம வச்சோம்னா சூப்பராக அச்சா அழகாக ரவுண்டாக வந்துடும். இப்போ நம்மளோட பிள்ளையார் பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்காரு. இப்போ நம்ம இந்த வெள்ளை மாவுலையும் ஒன்று பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம வெள்ளை மாவில் பண்ணுற பிள்ளையாருக்கு இந்த மாதிரி கீழே ஸ்டூலுக்கு கீழே இந்த மாதிரி கணம் கொடுத்துக்கணும். கணத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் உயரம் கூட்டுறதுக்காக இதில் வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுக்குறேன், ஒரு ரோல் மாதிரி. அது ரொம்ப கீழே அமுக்கிக்கிட்டே போகுது இல்லையா, அதனால் கொஞ்சம் உயரமாக தெரியும். இந்த மாதிரி 4 நான் வந்து இதுக்கு 6 ஸ்டாண்டு கொடுத்துருக்கேன் அடியில். இதில் அப்படி ஒட்டி விட்டிங்கன்னா அந்த மாதிரி நீளமாக ஒன்று உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டிட்டு இந்த இடத்துல இப்படி இதோட சேர்த்து ஒட்டி விட்டுருங்க. இப்படி சதுரமாக ஒட்டிட்டிங்கன்னா கீழே நமக்கு இன்னும் கொஞ்சம் உயரம் கிடைக்கும். இது வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இந்த 4 கார்னரும் இப்படி வளைச்சி விட்டுட்டு இப்படி வச்சிட்டோம்னா இது ஒரு மனை கொஞ்சம் உயரமாக தெரியும். இன்னும் கொஞ்சம் நம்ம வேணால் உயரம் கூட்டிக்கலாம். இந்த சிகப்பு மாவோடது கொஞ்சம் கையில் பட்டுருச்சு, அதில் கலர் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உயரமாக தெரியும். அதேமாதிரி இப்போ நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம், இதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி 2 காது இந்த மாதிரி முதலே பண்ணி வச்சிட்டிங்கன்னா விசிறி மாதிரி இப்படி நம்ம எடுத்து இப்படி ஒட்டிக்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு பிள்ளைகள்கிட்ட கொடுத்து ட்ரை பண்ண சொல்லுங்கள். இன்னும் 2 நாள் இருக்குது, அதுக்குள்ளேயே செஞ்சிடலாம். நல்லா ஒட்டி விட்டுருவோம். இப்போ நம்மளோட வெள்ளை மாவில் செஞ்ச பிள்ளையார ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இதுக்கு சின்னதாக ஒரு மூழ்சூர் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி பிள்ளைகிட்ட சொல்லி பண்ண சொன்னீங்கன்னா அழகாக உட்காந்து பண்ணிடுவாங்க. மாவில் பச்சரிசி மாவு கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக பண்ணிடுவாங்க. இதுக்கு இப்போ நம்ம வந்து சாமிக்கு முன்னாடி தேங்காய் பழத்தட்டு வைக்கணும்ல, அது பண்ணுறது பார்ப்போம். இந்த கொஞ்சம் மாவு இருக்குது, அதையும் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி ட்ரே ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். அதாவது நான் மிச்சம் இருக்க மாவில் தான் செய்கிறேன். அந்த சிகப்பு கலர் மாவு கொஞ்சம் மஞ்சள் கலர் மாவு அந்த இருக்கிறதுல நான் செய்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து சிகப்பு கலர் மாவு மிச்சம் இருக்கிறதுல இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து தேங்காய் முடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை கலர் மாவில் இது வந்து கண்ணு முடி. இது வந்து இப்படி கோன் மாதிரி செஞ்சுக்கோங்க. நடுவில் ஒரு பள்ளம் வச்சிட்டிங்கன்னா தேங்காய் முடி மாதிரி வந்துடும். இது பின்னாடி குடிமி இருக்கிற முடி இருக்கு இல்லையா, அது கண்ணு இருக்கும்ல, கண்ணு முடி. இது வந்து இந்த முடி தூர் முடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அடிப்பாகத்து முடி. இப்போ இதுக்கு 2 வாழைப்பழத்துக்கு இந்த மாதிரி மஞ்சள் கலர் மாவில் 2 சிலிண்டர் மாதிரி ஒட்டி வச்சிருக்கேன். இன்னொரு சின்னதாக அப்படி லேசாக பண்ணிவிட்டு இந்த பக்கம் காம்புக்கு இப்படி ஒட்டி விட்டுக்கணும். இதையும் நம்ம வந்து இதில் வச்சுக்கலாம். தேங்காய் பழத்தட்டு சுவாமிக்கு. இதில் கொஞ்சம் பச்சை கலர் ஏதாவது கலந்துட்டிங்கன்னா ஒரு வெத்தலை மாதிரி சின்னதாக நம்ம பிள்ளையாருக்கு காது பண்ணோம் இல்லையா, அது மாதிரி சின்னமாக இப்படி வச்சுட்டு தட்டிட்டு இந்த கார்னர் இப்படி அமைக்கி விட்டிங்கன்னா இதுதான் வெத்தலை. அது பச்சை கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த மாதிரி 2 வெத்தலை. இது வந்து பாக்கு வந்து இதில் தான் செய்யணும். வேறு மாவு வெள்ளை மாவு முடிஞ்சிடுச்சு. சின்னதாக 2 உருண்டை உருட்டி இது மேலே பாக்கு, தேங்காய் பழம் பாக்கு எல்லாம் வச்சாச்சு. இதுக்கு ஒரு பூ மட்டும் ஒன்று செஞ்சுருவோம். அது பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு. இந்த மாதிரி சின்னதாக ஒரு 5 உருண்டை உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 5 இது சேர்த்துருக்கேன் பாருங்கள். அந்த காது வச்சோம் இல்லையா, அது மாதிரி இப்போ இந்த 5ஐயும் ஒன்றா சேர்த்து நம்ம கையில் சேர்த்து பிடிக்கணும். இப்படி எடுத்து எல்லாத்தையும் கையில் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். 5 இதுலேயும் இப்படி வச்சு இதில் நடுவில் வந்து கொஞ்சமாக குங்குமம் வச்சுருக்கேன். கீழே வந்து காம்பு. இதை வந்து நம்ம இந்த பிள்ளையாருக்கு இப்படி வச்சிடலாம். இதை இப்படி வந்து கையில் எடுத்து தான் பிடிக்கணும். எல்லாத்தையும் 5ஐயும் சேர்த்து இந்த கீழே காம்பு வர மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து இப்படி 5ஐயும் ஒன்றா நெருக்கி பிடிச்சிட்டிங்கன்னா அழகாக பூ வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த கீழே 5 காம்பையும் இப்படி சேர்த்திங்கன்னா நீளமாக உங்களுக்கு காம்பு வந்துடும். அப்படி லேசாக உருட்டிங்கன்னா மாவு தானே, அதனால் நீங்கள் உருட்டுறதுக்கு இது கொடுத்து வரும். இப்போ இது நடுவில் நல்லா ஒட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பூ கிடச்சிரும். இது நடுவில் நீங்கள் வந்து ஒரு சொட்டு குங்குமம் வச்சிட்டிங்கன்னா நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம சாமிக்கு இப்போ ரெடியாக இருக்குது. தேங்காய் பழம் பூ எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்மளோட சின்ன பூ பாருங்கள் அழகாக இதில் அப்படி வச்சிடலாம். இதை அப்படி கொண்டு போய் நம்ம சாமிக்கிட்ட வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான விநாயகர் என்ன அழகாக ரெடியாக இருக்கார் பாருங்கள். இந்த மாதிரி தட்டில் நமக்கு பூ, தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் கலரில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பூ நான் செஞ்சு சாமிக்கு மேலே வச்சுருக்கேன்.
இது கொஞ்சம் வெயிலில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா காஞ்சிரும். அப்போ நமக்கு கையில் எடுக்கும்போது சூப்பராக வரும். இப்போ ஈரமாக இருக்கிறனால இந்த கீழே ஸ்டாண்டு வச்சோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டாண்டு இப்படி இருக்குது. கொஞ்சம் காய தான் நமக்கு கையில் தொட வரும், இல்லைன்னா ரொம்ப ஒட்டிக்கிட்டே வரும். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். சூப்பரான நம்மளோட விநாயகர் சதுர்த்திக்கான பிள்ளையார் ரெடியாக இருக்காரு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நைவேத்தியத்துக்கு இன்றைக்கி திராட்சை கல்கண்டு தான் வச்சிருக்கேன். நம்ம சதுர்த்தி அன்றைக்கி இவருக்கு கொழுக்கட்டை படைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.